ஹாய் கல்யாணி ஹியர். நான் வந்து இன்னைக்கு சீரகம் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னான் அவ்வளோ நல்லா இருக்கு, ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும்னு. என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க இவங்க கடையில் டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம்லேருந்து ஏசிலாம் இல்லாமல் அப்படியே 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 கொத்தின்னு போயிடுவாங்களாம். கிடைக்கவே கிடைக்காதான். ஸோ இதுதான் இவங்க ஷாப்புக்குள்ள என்ட்ரு ஆகிறது. வி ஹாவ் டு ரிமூவ் அவர் ஸ்லிப்பர்ஸ். ஏன்னா அவங்க அவ்வளவு நுணுக்கமா. வணக்கம் பரிமளா. வணக்கம். இது என்ட்ரன்ஸ்ல பாருங்க. இது எல்லாமே என்னமா பரிமளா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில எந்த ஒரு இதுவும் கெமிக்கலும் ஆட் பண்ண, கெமிக்கல் இல்லாத ஸ்வீட்ஸ், செக்கு எண்ணெயால பண்ணின ஸ்நாக்ஸ். இது பாத்தீங்க போது எங்க கடையோட ஸ்பெஷல்னா எள்ளுருண்டை, கடலை உருண்டை, ஜிஞ்சர் மிட்டாய், தேங்காய் பர்ஃபி, இதெல்லாம் பாத்தீங்க ஆம்லா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில ரெடி பண்ணது. ஓகே. ஸோ இதுல வந்து எந்த ஒரு சாக்லேட் ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் இல்லாம இதெல்லாம் அந்த காலத்துல சாப்பிட்டுங்க. அதை விட நீங்க எல்லாரும் ப்ரிப்பேர்டா வாங்க. இது கூட அவங்க கிட்ட ஹெல்தியான ஒரு இன்ஃபியூஸ்டு வாட்டர் சொல்லுவாங்க. இன்ஃபியூஸ்டு வாட்டர்னு சொல்லுவாங்களா? ஜிஞ்சர் ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒண்ணுண்டா? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கேரட் போடுவோம். ஆசையா இருக்கு, நான் டேஸ்ட் பண்றேன் அப்புறமா. ஓகே. அப்புறம் இது வந்து பீட்ரூட் கேரட்டால நேச்சுரலா எடுத்து பண்ணின மால்ட். நம்ம ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அதெல்லாம் நான் தப்பா சொல்லல. பட் இது இன்னும் நேச்சுரல், உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. என்னால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துடுறேன். அதை நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னெல்லாம் இருக்குங்கிறத கேட்டுக்கங்க. மெயின் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது சீரகம், அகம். அது இங்கிலீஷ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்டர்னல் ஹார்மோனி. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஸோ அவங்க கடையில எண்ணெய் எல்லாமும் இருக்கு. அப்புறம் மெயின் வந்து இங்க உங்களுடைய சுகர். வாங்க பரிமளா, இது என்ன சொன்னீங்க? இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்றது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருந்த பாம் கேண்டின்னு சொல்லிட்டு பனங்கற்கண்டு, இது நாட்டு சர்க்கரை, இது பாத்தீங்கன்னா கோகோனட்ல செய்யற சுகர், இது கர்நாடகா ஜாகரி, இது மண்டை வெல்லம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டுக்காக யூஸ் பண்றது. சோ இது வந்து வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குங்க. இந்த ரைஸையே ஃபிளேக்ஸாவும் பண்ணிருக்காங்க. ஸோ டைஜஸ்ட் ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ரைஸ்லயே ஃபிளேக்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் ஃபிளேக்ஸ். அப்புறம் இங்க வாங்க, தே ஹாவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ். ஏலக்காய், ஜாதிக்காய், ஓமம், ஜீரகம், அப்புறம் இட்லி பொடி, அந்த மசாலா, பருப்பு பொடி, அதெல்லாம். மில்லட்ஸ்ல இங்க வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ், அதால பண்ணின மில்லட் ஃபிளேக்ஸும். ஆல் திஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்ம வந்து இருக்கிற உலகத்துல உடம்பு எப்ப பாரு ஆரோக்கியம் 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 ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல சாப்பிட்டதெல்லாம் திருப்பி இவங்க மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட இருக்கு. பட் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. ஓகே, பாய்.